இப்போ இவங்கள்ட்டேருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. அப்படி சொல்றாங்க கேட்கறாங்களோ. நீங்க ஒரு கான்வர்சேஷன்ல இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேட்கணும். அதாவது மக்களே பாத்தீங்களா, நம்ம அண்ணன் விஜயோடைய ஆட்சியில அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஆங்கிலம் தெரியல. உங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஆங்கிலத்துல பதில் சொல்ல தெரியல. அதாவதுங்க, நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உயர்கல்வித்துறை அமைச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுவும் இல்ல. அவங்க முதலமைச்சரா இல்ல, இல்ல அதுவும் இல்ல. அவங்க எந்த துறைக்கு அமைச்சர்? அவங்க தொழில்துறைக்கு அவங்க அமைச்சர். அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல என்ன வேலை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. ஆனா பாருங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அமைச்சர்களும் எல்லா இடங்களுக்கும் ஆய்வுக்கு போகலாம். அவங்கவுங்க துறையில தான் ஆய்வு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அப்படி ஒரு ரைட்ஸ் இங்க இருக்கு. அதனால நம்ம அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில போய் ஆய்வு செய்யறப்ப, மாணவர்களுடைய அறிவு திறனை ஆய்வு செய்யறப்ப குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியல. தமிழக முதலமைச்சர் விஜய் ஆங்கிலத்துல அப்படி பேசுவாப்ல, தமிழ் சொல்லவே தேவையில்லை. அதுவும் போக நம்ம அமைச்சர் கீர்த்தனா 4-5 லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்படி ஒரு அறிவார்ந்த நபர்கள்லாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவிக்கு ஆங்கிலம் தெரியல அப்படின்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம சிஎம் சார் 1000 பள்ளிக்கூடங்களுக்கு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளியில ஆங்கிலமே தெரியலங்க பிள்ளைங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளியில எல்லாம் இழுத்து மூடிட்டு சிபிஎஸ்இ கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க நல்லா ஆங்கிலத்துல பதில் சொல்லும். உங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா பதில் சொல்லும். கரெக்டு தானே? அதனால இனிமேல் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை சேர்க்காம நம்ம அண்ணன் விஜய் பர்மிஷன் கொடுத்து 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக தான் இந்த ப்ரமோஷன் வீடியோ. அமைச்சர் வந்து ப்ரமோஷனுக்காக தான் அரசு பள்ளியில போய் ஆய்வு செய்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. கூடவே கேமராமேனை கூட்டு போயிட்டு நல்ல பிள்ளைங்க முகம் தெரியற மாதிரி, மைனர் பிள்ளைங்களோட முகம் தெரியற மாதிரி வீடியோ எடுத்து அது சமூக வலைத்தளங்கள்ல போட்டு இன்னைக்கு பாலிமர் தொலைக்காட்சி வரைக்கும் அது வந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு பதில் தெரியல, அப்படியே நிக்குது அந்த பிள்ளை. அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க, பாத்தீங்களா, சாதாரண ஒரு கேள்வி குழந்தைக்கு தெரியல. சரி, லாஸ்ட் ரோ அந்த ஸ்டூடெண்ட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அதாவதுங்க, நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அரசு பள்ளியில தாங்க படிச்சேன். எனக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு வராது. உண்மை, இது யதார்த்தம். இது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட நீங்க தமிழ்ல பேசி ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு உச்சரிப்பு கணீர் கணீர்னு இருக்கும். ஆனால் ஆங்கிலம் என்பது ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு. ஏதாவது ஒரு பிள்ளைங்க தான் படிக்கும், பேசும். தமிழ் வழியில தான் அரசு பள்ளிக்கூடங்கள்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி தமிழ்ல பேசினா உனக்கு 50 ரூபீஸ் ஃபைன், அதெல்லாம் அரசு பள்ளியில கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ல மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலாக இருந்தாலும் சரி, கிளாஸ் ரூம்ல பிள்ளைங்க வந்து ஆங்கிலத்துல தான் பேசணும். கட்டாயம் இது. ஆசிரியர்கள் பிளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிலத்துல தான் பேசணும், அது கட்டாயம். அதனால அந்த பிள்ளைங்க ஈஸியா ஆங்கிலத்தை கத்துக்கும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. அரசு பள்ளியில நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்ல நீங்க பேசினா ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த ஆசிரியராவது அப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வர முடியுமா? இல்ல அரசாங்கம் தான் கொண்டு வர முடியுமா? அப்ப ஆங்கிலம் என்பது அந்த பிள்ளைங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவு இல்ல. அது இந்த அறிவு கெட்ட அமைச்சருக்கு தெரியல. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தான். ஹிந்தி நம்ம வேண்டாம் சொல்றோம், அந்த மாதிரி ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவு இல்லை. அறிவுக்கும் ஆங்கிலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. எந்த மொழிக்கும் நம்ம திறமைக்கும் சம்பந்தம் இல்லை. இது இந்த அறிவை மறந்த அமைச்சருக்கு தெரியல. அந்த ஆய்வுக்கு போன அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி, நாளைக்கு அந்த பிள்ளை தவறான ஒரு முடிவு எடுத்துருச்சு, எல்லா பிள்ளைங்க முன்னாடி நான் வந்து அசிங்கப்பட்டுட்டேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அதற்கு யாரு காரணம்? யாரு அதற்கு பொறுப்பேற்பா? விஜய் பொறுப்பேற்பாரா சிஎம்? இல்ல அமைச்சர் கீர்த்தனா பொறுப்பேற்பாங்களா? அந்த பிள்ளை நாளைக்கு ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துருச்சுங்க, யாரு இதுக்கு பொறுப்பு? எவ்வளவு பெரிய தவறு இது!
நம்ம படிக்கிற காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் நடந்தது. அப்ப கேமரா இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் கிடையாது. நாம அசிங்கப்பட்டாலும் நாம கிளாஸ் ரூம்குள்ளே அது மூடி மறைக்கப்படும். ஆனா இப்ப அப்படி இல்ல. நீங்க ஒரு அமைச்சர் கேமராவோட வரணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா எதுக்குங்க கேமரா? ஏன் சமூக வலைத்தளங்கள் வரைக்கும் அது வரணுமா, இல்ல தொலைக்காட்சிகள் வரைக்கும் வரணுமா? நீங்க ஆய்வு பண்ணீங்க அப்படின்றது தெரியணுமா எல்லாத்துக்கும்? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தொழில்துறை அமைச்சர் தானே. திருவள்ளூர்ல அமோனியா வாயுனால கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போயிட்டாங்க. போய் ஆய்வு பண்ணீங்களா? பாத்தீங்களா? நீங்க சட்டமன்றத்துல வெற்றி பெற்ற சான்றிதழை கொண்டு வரணும் அப்படின்ற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. நீங்க எங்க பிள்ளைங்கிட்ட ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு பிள்ளைங்களுக்கு அறிவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இங்க தமிழகத்துல வரக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு துப்பு இல்ல. திரு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ரீல்ஸ் மோகம் என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்குது. அதாவதுங்க, அரசு பள்ளிகளை மேம்படுத்துங்க அப்படின்னா அரசு பள்ளிகளை மூடிட்டு இருக்கிறாங்க. கல்வி தரத்தை உயர்த்துங்க அப்படின்னா ஆசிரியர்களே அங்க இல்ல. பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? 4 சப்ஜெக்டுக்கு ஒரு டீச்சருங்க. என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் போட்டேன், ஒரே ஒரு வருஷம் போட்டேன். என் பிள்ளை பாடம் எடுத்துட்டு இருக்குதுங்க. அரசு பள்ளியில என் பிள்ளை பாடம் எடுத்துட்டு இருக்குது, எழுதி போட்டுட்டு இருக்குது. ஆசிரியர் உட்காந்து போன்ல நோண்டிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல 15,000 சம்பளம், அதுக்கு மேல கொடுக்கறதே இல்ல. பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸா சாவடிக்கிறாங்க போட்டு. மார்க் மார்க் மார்க், ரேங்க் ரேங்க் ரேங்க்னு சாவடிக்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. 4 சப்ஜெக்ட் ஒரு டீச்சர். அரசு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துங்க அப்படின்னா 1000 சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க ப்ரமோட் பண்றீங்க. இப்படி இந்த அமைச்சரை வச்சு ப்ரமோட் பண்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. முதல்வருக்கு துதி பாடுவதற்கு அவருக்கு நேரம் சரியா இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு நம்ம சிஎம் உடைய பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு நேரம் சரியா இருக்குது. எங்க இருந்து விளங்கும் அப்ப இந்த பள்ளிக்கூடங்கள்லாம்? பிள்ளைங்க எங்க இருந்து விளங்கும்? விஜய் ஆட்சியை பிடித்த பிறகு அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் போடுறாங்களாம். அது தாய்மாமன் சீரம். மோதிரத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மோதிரத்தை அடமானம் வச்சுதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன்னா அரசாங்க மருத்துவமனையில வசதிகள் இல்ல, மருத்துவர் இல்ல, மருத்துவம் இல்லைங்க, மருந்துகள் இல்ல. தமிழ்நாட்டுல நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம், தங்க மோதிரம். அதற்கு பிறகு அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தங்க மோதிரம். அவங்களுக்கு மட்டும்தான் நான் தாய் மாமன், சித்தப்பன், பெரியப்பன். பிரைவேட் தனியார் மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான்லாம் அவங்களுக்கு தாய் மாமனா இருக்க முடியாதுன்றாரு நம்ம சிஎம் சார். சொன்னீங்களா? நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் சொன்னீங்களா? தொழில்துறை அமைச்சரே பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஏன் ஒருத்தர் அங்க போட்டு வச்சிருக்கீங்க? தண்டத்துக்கு அவருக்கு எதுக்கு நம்ம வரி பண்றதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? உயர்கல்வித்துறை அமைச்சர் எதுக்கு? அவருக்கு நாம சம்பளம் கொடுக்கணுமா? இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 துறைகளுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவே போதும்ன்ற. தனித்தனியா எதுக்கு அமைச்சரை போட்டுட்டு மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? தொழில்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு பண்றது, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எம்பிபிஎஸ் மாறிடுவாங்க, டீச்சரா மாறிடுவாங்க. அவங்க போய் ஆய்வு பண்ணுவாங்க. என்னங்க ஆட்சி இது? என்னங்க நடந்துட்டு இருக்குது? உங்க ரீல்ஸ் மோகத்துக்கு ஒரு அளவு இல்லையா? 234 தொகுதிகள் இருக்குதுன்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 38 துறைகள் இருக்குன்னா 38 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த துறையில என்ன குறைபாடுகள் இருக்குது, அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த துறையை மட்டும் நீங்க கவனிங்க. அதை விட்டுட்டு அரசு பள்ளியில போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அமைச்சர் கீர்த்தனா பேசக்கூடிய ஆங்கிலத்தை கூட கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க, கிராமரே இல்லைன்றாங்க. அந்த அம்மா அங்க போயிட்டு அந்த பிள்ளைங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்குது. அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போறீங்களா? அந்த பிள்ளை ஆங்கிலத்துல பதில் சொல்லிட்டா தமிழகம் அப்படியே தலைகீழ மாறிடுமா? நான் கேட்கிறேன். நம்ம தாய் மொழி தமிழ், தமிழ் தெரிஞ்சா நமக்கு போதும். ஆங்கிலம் தெரியணும்ன்ற கட்டாயம் இல்ல. 2வது மொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் வழி பயின்ற நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் குடியரசுத் தலைவரா இந்த நாட்டுக்கு வந்தாங்க. எத்தனையோ படிக்காத மேதைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ஆங்கிலம் தெரியாது.
ஆனால் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். அவங்க உங்க தாய்மொழி நல்லா தெரியும். தாய்மொழி தெரிஞ்சா போதும். இந்த குழந்தை அசிங்கப்பட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வராது. எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு இதுதான் வேலையான்னு நான் கேட்கிறேன். அந்த பிள்ளை ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துருச்சு. அமைச்சர் கீர்த்தனா பொறுப்பேற்பீங்களா நீங்க? சிஎம் சார் மாதிரி எனக்கும் நல்லா வாயில வருது. நான் அரசு பள்ளியில தாங்க படிச்சேன். தமிழ் நல்லா வரும், எனக்கு எழுத படிக்க வரும். கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன், ஆர்டிக்கல் நிறைய எழுதியிருக்கேன், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன். என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் பெருமையா சொல்லுவேன். எனக்கு ஆங்கிலம் தேவையில்லை, எனக்கு ஹிந்தி தேவையில்லை. தேவை என்றால் நான் கத்துப்பேன். அரசு பள்ளியில நல்ல ஒரு ஆங்கில ஆசிரியரை போடுங்க. விஜய் சிஎம்மா பொறுப்பேற்ற பிறகு 1000 சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. மக்களை நல்லா கேட்டுக்கோங்க. அணுக்கனிம சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க கன்னியாகுமரியில. பரந்தூர் விமானம், அந்த வேலை இன்னும் நடந்துட்டு இருக்குது. அதற்கு இதுவரைக்கும் அவரு வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை, அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல அவர் எதெல்லாம் எதிர்த்தாரோ, எதையெல்லாம் வைத்து அரசியல் செய்தாரோ, அதற்கெல்லாம் இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி நம்ம சிஎம் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக திமுக அதிமுகவை தூக்கி சாப்பிட்டார் 50 நாள்ல. அவங்க கூட இப்படி அரசியல் பண்ணலங்க. அரசியல் ஜாம்பவானா இன்னைக்கு நம்ம சிஎம் சார் மாறிட்டு இருக்கிறார். 1000 சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. தமிழக சிஎம் விஜய் பெயர்ல ஏற்கனவே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடந்துட்டு இருக்குது. அங்கே ஹிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க, சமஸ்கிருதம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெளியில இருமொழி கொள்கைன்னு இவங்க வசனம் பேசிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைகளுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் அனுமதி கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்தை, நம்ம மாணவர்களை கார்பரேட் கம்பெனிக்கு வித்துட்டு இருக்கிறாரு நம்ம தமிழக சிஎம் சார். உங்க கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மறுபடியும் அமைச்சர் கீர்த்தனா அவங்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு 4 மொழிகள் தெரிந்தால் எல்லாருக்கும் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஆங்கிலம் படிச்சாதான் தன்னம்பிக்கை வரும்னு எந்த சட்டத்துல இருக்குது? எந்த அறிவாளி சொல்லி கொடுத்துருக்கா உங்களுக்கு? என்ன முட்டாள்தனமான பேச்சு இதெல்லாம்? எங்க தாய்மொழி தமிழ், அது தெரிஞ்சவங்களுக்கு போதும்.